பணியில நம் உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை, நம் உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை என்று எதிரணியில் பேச வந்திருக்கிறார்கள். நான் தெளிவாக அழகாக அவர்களுக்கு புரியும்படி நடுவுரையாக புரியும்படி தலைப்பு இன்றைய அரசியல், தலைப்பு இந்த அரசியல். அரசியல்வாதிகளை பற்றி போடவில்லை. இன்றைய அரசியல் என்பது இன்றைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தையும் அதை சார்ந்ததையும் குறிக்கிறது என்பதை தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். சட்டங்கள் தெளிவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்படவில்லை என்றால் அது இன்றைய அரசியலை குறிக்கவில்லை. அது யாரை குறிக்கிறது என்றால் தனி மனித உரிமையை குறிக்கிறது, தனி மனித செயலை குறிக்கிறது. வேதம் தெளிவாக சொல்கிறது. ஒரு வசனத்தின்படி நான் உங்களுக்கு விளக்கிட கடமைப்பட்டிருக்கேன். வாசிப்போம். இருங்க. கர்த்தர் நியாயாதிபதியாய் வரப்போகிறார். அவர் நியாயம் விசாரிப்பார். அது தனி மனிதனுடைய நியாயங்களை விசாரிக்க. பாருங்க, யோவான் 12:47, ஒருவர் என் வார்த்தையை கேட்டு விசுவாசியால் போனால் அவனை நான் நியாயத்திற்க படாதது, நான் உலகத்துக்கு நியாயத்திற்கு வராமல் உலகத்தை ரட்சிக்கவே வந்தேன். ஆமென். அப்போ நியாய தீர்ப்பு, தனி மனித நியாய தீர்ப்பு குறித்து இங்கு தலைப்பல்ல, தனி மனிதனுடைய உரிமைகளை பற்றி தலைப்பல்ல, தனி மனிதனுடைய செயல்பாடை குறித்து இங்கு தலைப்பல்ல, நியாய தீர்ப்பு குறித்து தலைப்பல்ல என்பதை எதிரணிக்கு விளைக்கிற கடமை. சட்டங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது. ஆனால் சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்காததுனால்தான் அநீதி நடக்கிறது. நீதிபதியும் நீதிமன்றத்தினுடைய குறைபாடை தவிர சட்டத்தின் குறைபாடு அல்ல. அவங்க என்ன எடுக்கிறாங்க, ஒரு நீதிமன்றத்தில் சட்டத்தை எடுப்பதில்லை, சைடிசன் என்று சொல்லுவார்கள். நீதிமன்றத்தில் பல வழக்குகள் நடந்திருக்கும். அந்த வழக்குகளை வெற்றி தோல்விகளை வைத்துக் கொண்டு அந்த வழக்கின் அடிப்படையில் சொல்றாங்க. அப்போ அது சட்டத்தின் அடிப்படையில். சட்டம் என்று வந்தால் தான் இன்றைய அரசியல். சட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் போது இன்றைய அரசியல் அது சரியாகத்தான் இருக்கிறது. ஆமென். அதை செயல்படுத்துவது சரியில்லை என்றால் அது இன்றைய அரசியலை குறிப்பதல்ல, அது தனி மனித ஒழுக்கத்தை குறிக்கிறது. அது நியாயத்திற்கு இயேசு வருவார். அதுக்கு எதிரணியும் தேவையில்லை, வேற யாரும் தேவையில்லை, அதற்கு அவர் வருவார். ஆனால் இன்றைய அரசியல் என்பது சட்டங்களை சார்ந்து எழுதப்பட்ட நியாயங்களின்படி இன்றைக்கு நடந்தால் அழகான ஒரு இந்தியாவை நாம் பெற முடியும். அப்போ இந்தியாவை பெறுவதற்கான அனைத்து நல்ல இந்தியாவை பெறுவதற்கான அனைத்து வழிமுறைகளும் நமது சட்டத்தில் இருக்கிறது. நம்மை சட்டம் பாதுகாக்கிறது, நம் உரிமைகளை பாதுகாக்கிறது. நான் கேட்கிறேங்க, நீங்க கட்சிக்கு வரீங்க, நீங்க வழிபடுகின்ற உரிமைகளுக்கு எதிராக சட்டங்கள் இருக்கிறதா? நீங்கள் வழிபடக்கூடாது என்று சட்டங்கள் சொல்கிறதா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது, நீங்கள் நியாயமாக உங்கள் உரிமைகளை, உங்களுடைய ஜபங்களை நீங்கள் செய்யலாம். அதுதான் இன்றைய அரசியல். ஆனால் இன்றைக்கு அவங்க அரசியல்வாதிகள் செய்வது அது புறமா செய்யறாங்க, அது அவங்க வேற. ஆனா தலைப்பு என்னன்னா, இன்றைய அரசியல் வந்து நம்ம பாதுகாப்பா இருக்கிறது. இந்திய அரசியல் வந்து நம்முடைய நியாயங்களை சரியான முறையில் அது கடைபிடிக்குமானால், சட்டத்தின் அடிப்படையில் அது கடைபிடிக்கிற பொழுது இன்றைய அரசியல் நம் உரிமைகளை மிகவும் தெளிவாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். பாதுகாப்பான வழிகள் இருக்கிறது. ஒரு சபை, சர்ச்சு, அந்த சர்ச்சில் போதரை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. அங்க நான் போகிற போது நான் கேட்டேன், ஐயா, இவர் இன்றைய அரசியல்ல தன் உரிமைகளை பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதன், எதுக்கு இவரை கைது பண்ணி வந்தீங்க? அவர் மதம் மாற்றார். மதம் மாற்றுவதாக இல்லைங்க,
அவர் என்னுடைய அமைப்பில் இருக்கிறாரு, படிச்சு பாருங்க. இது இந்தியா எங்களுடைய விசுவாச பிரமாணம். நாங்கள் ஒரு மேய்ப்பன் ஒரு மந்தையின் கீழ் நாங்கள் அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வது தவறா? இல்ல நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது என்ன ஜாதி என்ன மதம் என்று கேட்பது சரியா? அப்போ மதங்களையும் ஜாதிகளும் பள்ளிக்கூடத்துல போகும்போது எழுத வேண்டும் என்பது சட்டம் அல்ல, இன்றைய அரசியல் அல்ல. இன்றைய அரசியல் என்னது? எல்லாரும் சமம், எல்லாருக்கும் எல்லா உரிமைகள் இருக்கு. ஜாதி மதமற்ற ஒரு சமுதாயத்தை தான் நம்முடைய அமைப்பு வருகிறது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உள்ள இந்த இந்திய அரசியல் அமைப்பு, இன்றைய அரசியல் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கிறது. ஆனா அந்த அரசியலின் படி தனி மனிதன் நடக்கல, அது இங்க சப்ஜெக்ட் இல்ல. அவங்க அதை நம்பிதான் அவங்க உட்கார்ந்துக்கிறாங்க. தனி மனித ஒழுக்கத்தை எதிர்க்கும்படி அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் நானும் இந்திய அரசியல் சட்டங்கள் நமக்கு பாதுகாப்பது என்பதை மையப்படுத்தி நான் வந்திருக்கிறேன். சட்டத்தில் தீர்ப்பு கொண்டு வந்துறாங்க. எது ஒரு பெங்களூர் வாட்டர் சப்ளை கேஸ், அதுல 7 பேர் கொண்ட பெஞ்சு, அதுல ஒரு தீர்ப்பு வருது. மருத்துவமனை 2G பொருந்தும், அவர்களும் தொழிலாளி, அவர்களுக்கு வேண்டிய அனைத்து உரிமைகளும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று 7 பேர் கொண்ட பெஞ்சு சொல்லுது. அங்க ஒரு 2 பேர் கொண்ட பெஞ்சு, முட்டாள் பெஞ்சு உட்கார்ந்து என்ன சொல்லிச்சு, இந்த சட்டம் இது தவறு அப்படின்னு சொல்லிச்சு. நான் 7 பேர் கொண்ட பெஞ்சுடைய தீர்ப்பை போடுகிறேன். அவங்க 2 பேர் பெஞ்சு தீர்ப்பை கொடுக்குறாங்க. ஆனா 2 பேர் பெஞ்சு அந்த 7 பேர் பெஞ்சு சரியில்லைன்னு சொல்லிடுச்சுங்க. அப்ப நான் சொன்னேன், இது நீங்கள் நீதியை அவமாக்குகிற செயல், இது நீதிக்கு புறமான செயல். எனவே இது நீதிமன்றம் ஒழுங்கின்மை என்ற இது கீழே வருது. ஐயா, உங்களை ஒழுங்கின்மைக்கு கீழே கொண்டு செல்ல வேண்டும் என்று எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த செயலுக்குள்ள நீங்கள் செல்ல வேண்டாம், அந்த இதுக்குள்ள போக வேண்டாம் என்று அந்த நீதிபதியிடம் சொன்ன போது, என்ன நீதிமன்ற ஒழுங்கின்மைன்னு சொல்றீங்க அப்படி கேட்டார். இது உங்களை கண்ணாம போட்டுறாரு. அதுவும் போட முடியாதுங்க, அதுவும் நீதிமன்ற ஒழுங்கின்மை. ஏன்னா இது நான் சொல்லல. ஐயா நீங்க தான் இப்ப சொன்னீங்க. ஐயா நான் சொல்லலையா, நீதி அதுக்கு மேல 3 பேர் பெஞ்சுக்கு போயிடுது. அந்த 3 பேர் பெஞ்சு சொல்லிட்டு இந்த 2 பேர் சொன்னது 7 பேர் பெஞ்சு அவமானப்படுத்துகிற மாதிரி சொன்னது நீதிமன்ற ஒழுங்கின்மை என்று 3 பேர் பெஞ்சு சொல்லிடுது. அப்போ அந்த தீர்ப்பு காமிச்சிருக்கணும்ல, அதை காட்டாம இங்க சொன்னது தப்பு தானே? அப்படி என்று கேள்வி கேட்டபோது அவர் நீதி இன்னும் சுப்பிரமணியம், இப்படி நீங்க ஒரு மேற்கோட்டு தீர்ப்பை காட்டாம எங்ககிட்ட கொடுத்தீங்க. மனிதாசையா சொல்றது கரெக்ட் தான். 7 பேர் கொண்ட பெஞ்சு சொன்ன தீர்ப்பு தான் இறுதியானது. அப்போ சட்டங்கள் தெளிவாக இருக்கிறது, சட்டத்தில் உள்ள பகுதிகள் தெளிவாக இருக்கிறது. இன்றைய அரசியல் நம்மை பாதுகாக்கிறது. ஆனால் அந்த பாதுகாப்பை குலைக்க வேண்டும் என்று தீவிரவாதிகள் கையில் ஆட்சி போய் சதி பண்ணி கொண்டிருக்கிறார். அது தனி மனித ஒழுங்கின்மையை குறிக்கிறது தவிர இந்த அரசியல் நம்மை உரிமைகளை பாதுகாக்கிறது என்பதற்கு எந்தவித தொடர்பும் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளும்படி எதிர்த்தரப்புக்கும் நடுவர் ஐயா அவர்களுக்கும் நான் இங்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அணிக்கு நான் தலைவராக இருக்கிறபடினாலே நான் இதோட என்னுடைய பேச்சு பிடித்து அடுத்தது ஐயா வாய்ப்பு தருவார். அப்பொழுது மீதியான நேரத்தில் நான் இன்னும் தெளிவாக உங்களுக்கு விளக்க நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்றைய இந்த தலைப்பை நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைய அரசியல் என்பது சட்டத்தை சார்ந்ததாக எடுத்துக்கொண்டு நானும் அந்த நம் உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது என்ற இதோடு பேசிக்கொண்டிருப்பதையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு இறுதியான தீர்ப்புக்கு தெளிவாக விளக்கம் கொடுக்க வேண்டும் என்று நடுவர்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
சட்டமாவது திட்டமாவது எதுவுமே எங்களை பாதுகாப்பதில்லை என்ற அணியிலே இன்றைய அரசியல் நம்மை பாதுகாப்பதில்லை, நம் உரிமைகளை பாதுகாப்பதில்லை என்ற அணிக்கு தலைமையேற்று பேச வருமாறு அன்போடு அருமையான சகோதரன் மாதவன் மார்ட்டின் அவர்களை அழைக்கிறேன். நன்றி ஐயா. இந்த மேடையின் பேச்சுக்கு அமைப்பு கொடுத்த யாவருக்கும் தலைவர் அவர்களுக்கு முதற்கும் நன்றி. அருமையான என்னுடைய நண்பர் பேசினார். இங்க இன்றைய அரசியல் தான் சொல்லுது, அரசியல் சட்டத்தை சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த தலைப்புன்னா இன்றைய அரசியல். அரசியல் யாரு? சீஃப் மினிஸ்டர், எம்எல்ஏ, சபாநாயகர், பிரதமர். அதான் இந்த தமிழ்நாட்டு வரைக்கும் நான் சொல்றேன். நம்ம நாட்டில் நம்மளே பேசிக்குவோம், அப்புறம் அவங்ககிட்ட போகும். நம்ம நாட்டில் இவர்கள் தான். இங்க எத்தனை பேர் உதவப்பட்டு இருக்கிறாங்க? அதை பத்தி சீஃப் மினிஸ்டர் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டாரா? ஏங்க ஒரு சீஃப் மினிஸ்டர் இது கூட தெரியலன்னா அப்புறம் எப்படிங்க? இல்ல இந்த இது போலீஸ்க்கு ஹோம் செக்ரட்டரி போலீஸ் துறை அமைச்சரும் யாரா இருக்கா? சிஎம் தான். உள்துறை செயலாளர் வேற, ஹோம் செக்ரட்டரி வேற. ஹோம் செக்ரட்டரியாவது அவர் ஆபீஸ்ல இருந்து ஏதாவது சொன்னாரா? அரசியலாவது அவர் சொல்ல வச்சதா? இல்ல. அப்ப என்னத்துக்குன்னா அரசியல்? இவர் சட்டம் சொல்றாரு. நான் சட்டம் இருக்க பிரிட்டிஷ்காரங்க வச்சுட்டு போட்டாங்க. பிரிட்டிஷ்காரங்க சட்டத்தை வச்சுட்டு போயிட்டான். எப்போ அந்த சட்டம் சமூக நீதி துறையின் மூலம் 1992 வரை அந்த சட்டம் 92க்கு பிறகுதான் சிறுபான்மையிற்கு என்று சட்டம் அமைக்கப்படுகிறது. அந்த சிறுபான்மையிற்கு சட்டம் அமைச்சு நம்ம எல்லாம் கிறிஸ்தவம் தானே, இன்னைக்கு புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் செய்யும். ஒவ்வொரு சபையில ஒவ்வொரு பாஸ்டர் தலைமையாக இருக்கிறவர்கள் தயவு கூர்ந்து என்னுடைய ரிக்வெஸ்ட் கொடுக்கிறார். நமக்கு சிறுபான்மையினுடைய தினம் என்று டிசம்பர் 18ஆம் தேதியை பிக்ஸ் பண்ணிட்டாங்க பார்லிமெண்ட். எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை அரசியல் எத்தனை பேர் இந்த பாதுகாப்பு கொண்டாடிட்டான் தமிழ்நாட்டில்? சொல்லுங்க பார்ப்போம். அவன் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கூடாதுன்னு வச்சிருக்கிறான் தீர்மானம். பாதுகாப்பு கொடுத்திருந்தா மைனாரிட்டி கமிஷன் உட்கார்ந்து இதுல எவ்வளவு தலைவர் வந்திருக்காங்க, எவ்வளவு போர்டுல சேர்மன் வந்திருக்காங்க. இதை மைனாரிட்டி டேஸ், மைனாரிட்டி தினம், கிறிஸ்தவர்களுக்காக சிறுபான்மையருக்காக மைனாரிட்டி தினம்னு ஒரு நாளை கூட கொண்டாடல. நான் படிச்சு பார்த்த பிறகுதான் தெரியுது, அடப்பாவில பார்லிமெண்ட்லயே விஷயம் இருக்குது, ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, இதை அவன் செய்யாம இருக்கிறாங்க. இவரு பாதிக்கப்பட்டவர் தான் சட்டத்துக்கிட்ட போற, நீதி அரசு கிட்ட போற. சட்டமும் இயக்கமும் இயங்கிக் கொண்டு நமக்கு பாதுகாத்து கொடுத்தா ஏங்க நான் நீதிமன்றம் போறேன்? சொல்லுங்க. நீதிமன்றம் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட மைனாரிட்டி சட்டம் 1992, அதுக்கு அடுத்தாப்புல தமிழ்நாடு சிறுபான்மையுடைய நலத்திட்டங்கள் அதை பேஸ் பண்ணி அதை ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் ஆரம்பிக்கிறதுனால யூனியன் ட்ரேட் ஸ்டேஷன்ல நேஷனல் கமிஷன் ஃபார் மைனாரிட்டி பாண்டிச்சேரி இவங்களுக்கெல்லாம் யூனியன் பிரதேசத்துல இந்த சட்டத்தின்படி அவங்க ஆரம்பிக்கணும். இதுல ரெண்டாவது சொல்றேன் பாருங்க, பிற்படுத்தப்பட்ட நலைத்துறை மற்றும் சிறுபான்மையர் ஒரு துறையே இருக்கு. இதுல ஒருத்தனாவது 10 கோடி ஒரு மாவட்டத்திற்கு நிதி ஒதுக்குறாங்க. செங்கல்பட்டுனா திருவள்ளூர் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டத்தில் பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒரு கிறிஸ்தவம் கூட அதை வாங்கல, பணம் வாங்கல. ரைட், இந்த பணம் வாங்கலையே. ஒவ்வொரு வாட்டியும் கலெக்டர் மீட்டிங் போட்டு மக்களிடத்துல பேசுறிய, சிறுபான்மையிற்கு ஏதாவது கூட்டம் கூட்டி எப்பா எல்லாம் வாங்க, இவ்வளோ 10 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு அரசு கொடுத்துருக்குது, இதில் எடுத்து செலவு பண்ணீங்க. ஆக ஒரு மீட்டிங் அவேர்னஸ் போடுறான்னா மதிக்க மாட்டேன்றான். நான் மாத்திரம் என்ன பண்ண, இந்த மகளிர் குழுவுடைய திட்ட ஒருங்கிணைப்பாளராக திருவள்ளூர் மாவட்டத்தில் பணி செய்யும் பொழுது ஏன் சிறுபான்மையர் கூட மட்டும் பண்ணக்கூடாது? போடு, சென்ட் தாமஸ், புனித தோமா, சிறுபான்மையர் மகளிர் சுய உதவி குழு, லப்பர் ஸ்டாம்ப் போடு, அடி வாடா தூக்கி மொத்தம் 45 பேர் கொண்டு இந்தியன் பேங்க்ல கொடுத்து, இந்தாங்க இது சிறுபான்மையர் நல மகளிர் குழு, இதுக்கு மானியத்தோட கடன் வசதி கொடு, வாங்கி வச்சுக்கிட்டான். இப்படி ஒண்ணு இருக்குன்னு தெரியாதுட்டாங்க. இப்படி இருக்குன்னு தெரியாது இல்ல, அடுத்த மாசம் கலெக்டர் மீட்டிங் வா, அப்ப தெரிய வைக்கிறேன்.
இதுதான் என் ஆன்சர். நாங்கள் பயப்பட மாட்டோம். அடுத்த மாசம் வா கலெக்டரே சொல்றேன், ஐயா ஒரு மேலாளர் வந்திருக்கிறார், எல்டிஎம் லீட் பேங்க் மேனேஜர், உங்க மேலாளருக்கு இந்த சட்டமே தெரியல, எப்படி என் மேலாளர் உட்காந்துன்னு ஸ்கீமை பத்தி பேச முடியும்? அப்பதான் கலெக்டர் எழுதுறாரு, திட்டுற பிடிச்சிக்கணும். ஏயா இது பேசிக்கு மகளிர் சுய ஒதுக்கி எல்லாருக்கும் கொடுந்தானே சட்டம் போட்டு வச்சிருக்கிறான், அதுல சிறுபான்மை வருது இல்ல, அதை கொடுத்துட்டு போக வேண்டியதானையா? 45 பேர் பலன். அப்போ போராட வேண்டியதா இருக்கு. பாதுகாப்பு கொடுத்தா நான் ஏன் போராடுறேன்? இவர் போராடுற எங்க போறாரு? ஜட்ஜிக்கிட்ட போறாரு. அது ஒழுங்கா பாதுகாத்துட்டு தான் இவர் ஏன் போகணும்? போக வேண்டிய அவசியமும் இல்லையே. அப்போ அரசியல் அமைப்பு, அதனுடைய உறுப்பினர்களாகிய தலைவர்கள், மக்களால் தேர்வு செய்யப்படுகிறவர்கள் ஒரு வார்டு மெம்பரால் நம்மளுக்கு ஹெல்ப் பண்றான். ஆனா அதே வார்டு மெம்பர் கிறிஸ்தவன் மாரியம்மா கூழ் ஊத்துவான், அவருக்கு அறிஞ்சுக்கிட்டு ஓடுறான். மாரியம்மா கூழ் கட்டுறானா, உனக்கு என்னடா நீ கிறிஸ்துவன் தானே, நீங்க பார்த்துட்டு சொல்ல வேண்டியது. இவங்க அறிஞ்சுக்கிட்டு ஓடி போட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். பாதுகாப்பு கிறிஸ்துவனும் கொடுக்கல, இந்த அரசியல் அமைப்பும் கொடுக்கல, நமக்கும் தெரியல. அருமையானவர்களே, இந்த அரசியல் அமைப்புல கிறிஸ்தவனுக்கு 2 வழி இருக்கிறது. புரிஞ்சு கொள்ளுங்கள், கிறிஸ்தவனுக்கு 2 நல் வழிகள் இருக்கிறது. சட்டத்தின்படி சொல்றேன், பைபிள் படி அல்ல. இது சட்டம் தான். இந்திய அரசியல்னால சட்டம் தான், பைபிளுக்குள்ள போக முடியாது. அந்த 2 வழி சட்டத்தை யாருக்கு உரியது என்றால், ஆதி திராவிடர்கள் மற்றும் பழங்குடியினர் மதம் மாறினால் பிற்படுத்தப்பட்ட பிசி, கிறிஸ்டியன் கன்வெர்ட் ஆயிட்டானா பிசி. அப்போ கிறிஸ்டியன் கன்வெர்ட் ஆன உடனே ஐயா எஸ்சிக்கெல்லாம் எதுவும் கிடைக்காது, நான் எஸ்சியாவே இருக்கிறேன், எஸ்சி மட்டும் சொல்றான். கிறிஸ்துவனா இல்ல நான் எஸ்சி தான். ஏன்னா அதுலயும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஒரு 100 பேருக்கு மைனாரிட்டி கமிஷன் லோன் வாங்கி கொடுத்து கிறிஸ்துவனுக்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் எழுதிட்டு பிறகு அந்த காலத்துல வரும் பொழுது கிறிஸ்துவ ஆதி திராவிடம் எழுதும்போது எழுதாத, ஐயா என் வீட்டுல சண்டை போடுவான், பாஸ்டர் சொல்றாரு ஐயா 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 எல்லாமே எஸ்சி தான். அந்த 3 பாம்புங்க 45 டர்முக்கு சுத்தி கடாசில வந்துட்டேன். ஒரு கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் சொல்றதுக்கு தகுதி கிடையாது, குவாலிஃபைடு இருக்கு, தகுதி இல்லையே. அப்புறம் எப்படி நமக்கும் பாதுகாப்பு சட்டங்கள் வருது? நம்ம கொடுத்துருக்காங்க, அங்கேயே இடர்பாடு. அப்போ கிறிஸ்தவர்கள் மதம் மாறிகள் சொல்லவில்லை, நான் கிறிஸ்தவ ஜாதி உன் சட்டத்தின்படி. நாயுடுனா நான் நாயுடு கிறிஸ்தவையா, ஆதி திராவிடன் ஆதி திராவிட கிறிஸ்தவையா, பிள்ளைனா பிள்ளை கிறிஸ்தவன். இப்படி போடும் பொழுது பிசி பிற்படுத்தப்பட்ட நலத்துறையில நான் பங்கு அடைஞ்சேன். அதுல வர கெயின், அதுல வர ஸ்கீம், அதுல வர மானியம் எல்லாத்தையும் நான் எடுத்துக்க முடியும். அது மாத்திரமல்ல, மைனாரிட்டி கமிஷன் போய் நிற்பேன், ஐயா நான் கிறிஸ்தவன் ஆயிட்டேன். அங்க பிசி, இங்க கிறிஸ்தவன், நான் கிறிஸ்தவன் ஆயிட்டியா, எனக்கு வண்டி வாங்கணும் மானியத்தோட ரூபாய் கொடியா, எனக்கு இப்பதான் சுடுகாடுக்கு சோறு கட்ட கொடுக்கலாம். இந்த புத்தால் இப்போ வந்திருக்கிறோம், எல்லாத்துக்கும் கொடுக்க முடியுங்க. லவ்லிவுட் வாழ்வாதாரத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கு நீ பெட்டி கடை வச்சாலும் சரி, என்ன எந்த கடை வச்சாலும் சரி, உனக்கு கொடுக்கிறதுக்கு உரிமை உண்டு. அதை தடுத்து வைத்து விழிப்புணர்வை கொடுக்காமல் அரசியல்வாதிகள் எல்லா பணத்தை மார்ச் மாசம் வந்த உடனே இவன் கொடுக்குறான் பாத்தீங்களா இலவசம், அந்த காசுக்கு அதை எடுத்துக்கிறாங்க பட்ஜெட்ல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? என் வீட்டு காசு நான் எடுக்கல, அப்ப அது கிறிஸ்துவ எடுக்காத காசு என்னத்துக்கு அவங்க 10 கோடி, அது முஸ்லீம் வரைக்கும் 5 கோடி ஒரு 5% எடுத்துடுறான், மீதி 95% ஆளும் அரசியல் எடுத்து இலவச திட்டத்துக்கு போட்டுறான். ஏன் பண்ணா ஓகேயா, நமக்கு பாதுகாப்பு இல்லை, உதவியும் இல்லை, அப்புறம் இன்னத்துக்கு அதைதான் இன்றைக்கு பதிவு பண்ணுகிறேன். பாதுகாப்பும் இல்லை, உதவியும் இல்லை, நம்மளுக்கு அந்த செய்வதற்கான வழிகளும் இல்லை. நன்றி. நன்றி. அடுத்தபடியாக அந்த அணியை சார்ந்து ஜான் அவர்கள் அருமையான விஷன் சாத்தூர் ஜான் இப்பொழுது என்ன பண்ண வர்றாரு, நம் உரிமைகளை உரிமைகளை பாதுகாக்கவே பாதுகாக்கிறது. இன்றைய அரசியல் அது மத்திய அரசோ மாநில அரசோ நம்மை பாதுகாக்கிறார்கள். நம்ம எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த கஷ்டமும் இல்லை.
சும்மா வெற்றிவாதம் பண்ணவங்கனால அவரை பார்த்து சொல்றாங்க. அவரை பேசும்படி அழைக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை எடுத்துக் கொள்கிறேன். ஐயா ரொம்ப அழகா பேசினாங்க. எங்க அணிக்கு ஒரு உரிமையான வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். அரசியல் அமைப்புகளையும் சட்டங்களையும் பிரிக்க முடியாது என்ற ஆழமான வாதத்தை எங்களுக்கு ஆழம் வரைக்கும் சென்றிருக்கின்றார். ஒன்று. இரண்டாவது ஒரு காரியத்தை அவர் சொன்னார், யாருமே ஒன்றும் வாங்க முடியல அப்படின்னு. கலெக்டர் ஆஃபீஸில் சிறுவமை சட்டம் வாங்க முடியல. அது காரணம் என்ன? அதுக்கு காரணம் அரசியல் அமைப்பு சட்டம் அல்ல, கிறிஸ்தவர்களும் போதகமே அதுக்கு மூல காரணம். ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் நான் கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கு பயப்படுகிறார். அநேக ஊழியக்காரர் கூட தங்களுடைய சட்டத்தில் தங்களுடைய பெயரை கட்சியில மாற்ற விரும்புவதில்லை, மறுதளிக்கிறாங்க. இப்படி மறுதளிக்கிறதுனால சிறுபான்மைக்குரிய அரசியலுக்குரிய சட்டங்களை வாங்க முடியவில்லை. அதுக்கு அரசியல் காரணம் அல்ல, அதை புரிந்து கொள்ளாத மக்களும் ஊழியக்காரர்களே காரணம். நான் புரிந்து கொள்ள வேண்டும். சில காரியங்கள் உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். எங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் சிறுபான்மை ஆணைய குழு வந்து நடைபெற்றது. இப்போ தாக்கோ குழுவாக ஒரு கிறிஸ்தவரை தான் நியமித்திருக்கிறார்கள். அவர் சொன்ன ஒரு காரியம், எல்லா இஸ்லாமியரும் வாங்குகிறார்கள், கிறிஸ்தவ வாங்குகிறது. ஏன்னா கிறிஸ்தவனை சொல்லி வைக்கும், அதெல்லாம் வாங்க முடியல. அப்படி இப்போ அவங்க என்ன சொல்லுவார்கள் என்றால், இந்த கிறிஸ்தவர்களுக்கு என்னென்ன சட்டம் இருக்கிறது அதை இன்னும் மக்களுக்கு சொல்லுங்கள் என்று சொல்கிறேன். முதலாவது கவனிங்கள், மத சுதந்திரம் ஆர்டிகல் 25. இது என்ன சொல்றதுன்னா, இந்திய அரசியலமைப்பின் முக்கிய அடிப்படை உரிமை ஒன்று, ஒவ்வொருவரும் தமது மதத்தை நம்பவும் ஒப்புக்கொள்ளவும் பரப்பவும் உரிமை உள்ளவர் இந்த ஆர்டிகல் சொல்கிறது. இரண்டாவது, இதுவும் என்ன செய்யலாம்? இரண்டாவதாக சபை அமைப்புகளை பதிவு செய்வதற்கு சட்ட உரிமை இருக்கின்றது. இது என்ன அமைப்பு இருக்கிறது? நம்பிக்கை அமைப்பு இருக்கின்றன. இது அரசு அனுமதியுடன் நிலம் வாங்கலாம், சொத்து வாங்கலாம். இரண்டாவது, சட்டமும் எல்லாரும் சமத்துவம். ஆர்டிகல் 14-15 எழுதிக்கொள்ளுங்க. ஆர்டிகல் 14-15 சொன்னா சட்டமும் எல்லாரும் சமந்தான், யாரும் மதம் இனம் பின்புலம் அடிப்படையில் பாகுபாடு காட்டக்கூடாது. மூன்றாவது, மத பிரச்சாரம் ஆர்டிகல் 25-1 பகுதி, அது மத சுதந்திரம் அளிக்கிறது. இதன்படி கிறிஸ்தவ சபைகள் தேவனை அறிவிக்கலாம், முன்னோர்கள் இருக்கலாம். அது மாத்திரமல்ல, கல்வி நிறுவனங்கள் கிறிஸ்தவ நடத்துவதற்கு ஆர்டிகல் 30 வழி செய்கிறது. சட்டம் வைத்த ஐயா இருக்கிறாங்க, அது கூட சொல்லல, நான் எதிர்பார்த்தேன். ஆர்டிகல் 30 என்ன சொல்றதுன்னா, கல்வி நிறுவனங்கள் அனுமதி. இதுல என்ன நடக்கலாம்? தனியார் பள்ளிகள் நடத்தலாம், கல்வி மூலமாக ஆன்மீக சிந்தனையை கூட நடத்தலாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எப்போது பார்த்து தேவை? சில சமயங்களில் கிறிஸ்தவ சபைகள் கலவரம், வன்முறை, எதிர்ப்பு பிரச்சாரம் செய்யும் பொழுது மாத்திரமே சந்திக்கின்றது. மூன்றாவதாக ஒரு காட்சி சொல்ல விரும்புகிறேன், கவனிங்கள். என்னென்ன காரியம்? முதல், மத சுதந்திரம் ஆர்டிகல் 25, வழிபாடு சுதந்திரம் 14-15, சபை பதிவு சட்டப்பூர்வ சுதந்திரம் இருக்கிறது 25-1. இப்படிப்பட்ட உரிமை இருக்கிறது. இந்த உரிமைகள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ளவில்லை, அது மக்களுக்கு தெரிவிக்கவில்லை, பாமர மக்களுக்கு தெரிவிக்கவில்லை. அது மூல காரணம் என்னவென்றால், அரசியல்வாதிகள் தான் காரணம், அரசியல் அமைப்புகளோ அரசியல் காரணம். பைபிள் சட்டத்தையே சொல்லவில்லை, வேதாகமம் ஒரு சட்ட புத்தகம் என்பதை சொல்லிக் கொடுப்பதில்லை. சட்ட புத்தகம் வேதாகமம், அதை புரிந்து கொண்டு பறைசாற்றுகள். எனக்கு ஒரு இலச்சை இருக்கிறது, எங்க வீட்டு பக்கத்துல ஒரு இந்து கோயில் இருக்குது, ஒளிபெருக்கி போட்டாங்க. எங்க சபை ஒளிபெருக்கி இருக்குது, இதை கரெக்டா நான் சொல்லணும், சொல்லு அப்படின்னு. நீங்க அப்படி சொல்றீங்க, ஊரே போச்சு, ஊருக்குள்ள கோயில் போச்சு. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? கும்பலி பெருக்கிய எங்குமே வைக்கூடாது போட்டிருக்கு, கிறிஸ்துவர்கள் மட்டும் போட்டிருக்கா அப்படின்னு. இல்ல, நாங்க என்ன கரெக்டினார்கள் எல்லா இந்துக்கள் மட்டும் எங்க கோயில் காலத்துல கிறிஸ்தவர்கள் துணிந்துகிட்டு இருந்தால் உங்க பின்னாலே சேனை என்பது இருக்கிறார். நீ உனக்கு சென்று கோலநாதை செவ்வாயாக சொல்லியிருக்கிறார். அதனால சட்டங்களை நீங்கள் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்துங்கள், மக்கள் விழிப்புணர்வு ஊட்டுங்கள். மதவாதிகளை நம்பாதிருங்கள், அரசியலை நம்பாதிருங்கள்.
உங்களுக்கு அது வழியாய் உதவி செய்யலாம். யாரும் அந்த போல சுப்பன் போகல, 10 பேர் சேர்ந்து யாரோ ஒருத்தர் மேல ஒரு வழக்கு செய்த சட்ட அடிப்படையில நீங்க சுப்பன் கோர்ட் போயிட்டீங்கன்னா சுப்பன் கவனிக்கும். இதை நம்ம செய்யறதில்லை. செய்யாம அரசியல் ஒண்ணு செய்ய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுங்க. ஏனென்றால் அரசியல் சட்டம் எல்லாம் இங்கிலாந்து பார்லிமெண்ட் முறையில் தான் எழுதப்பட்டது. ஆனால் டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் நம்ம இந்திய சூழலில் அமைத்தாலும் அது இங்கிலாந்து அடிப்படை அமைக்கப்பட்டதும் வேதாந்தத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சட்டங்கள் பல முறை திருத்தப்பட்டாலும் நமக்கு உரிமைகள் திருத்தப்படவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அடுத்தபடியாக அரசியலை எதிர்த்து, அரசியல் உரிமைகளை மதிக்காதவர்களை எதிர்த்து நம்முடைய அருமையான ரெவரண்ட் டாக்டர் D.M. பாண்டியன் அவர்கள் பேசும்படியாக இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு முன்பாக நமது எதிரிகள் பேசினார். சட்டம் பாதுகாக்கப்படுகிறது என்று, பாதுகாக்கவே இல்லை என்று நான் சொல்ல வந்திருக்கிறேன். முதலாவது, இன்றைய அடிப்படை உரிமை சட்டம் ஆர்டிகல் 14 சொல்லப்படுகிறது. சுப்ரீம் கோர்ட் மூலமாக, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சுப்ரீம் கோர்ட் மூலமாக மனித உரிமை சட்டம் கொண்டு வந்தது 1993 இருக்கு. சட்டம் இல்லைன்னு நாங்க சொல்லல, அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றுதான் சொல்லப்படுகிறோம். சட்டம் என்பது பாக்கெட்ல இருக்குது, சோத்துல எழுதப்பட்டிருக்கிறது, போர்டில் இருக்குது, நோட்டு புத்தகத்துல அப்படியே இருக்குது. நடைமுறைப்படுத்துறது யாருங்க? அரசியல் தான் பண்ணலையே. இன்றைக்கு அரசியல் பண்ணுதா பண்ணலையா? அவங்க பண்ணலையே. நான் சட்டத்துக்கு போல கோர்ட்டு கேட்கல. அரசியல் அமைப்பு சட்டம் இது கொண்டு வந்திருக்கிறது, இது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? பதவி பிரமாணம் அதான் இருக்குது, ஆனா அவங்க பண்ணலையே. பதிவு பெருமான இன்று முதல் நான் கிறிஸ்துவனா மாறுறேன்னு சொல்றான், இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்றான், அப்படியே இருக்கிறானா? இல்ல இல்லைங்களா? அது போலதான் சட்டம் என்பது இருக்கிறது. நம்ம சட்டம் இல்லைன்னு நான் சொல்ல வரல. அந்த சட்டம் என்பது இந்த அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? இல்ல. அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இதுல என்ன சொல்ல, இந்த மனித உரிமை சட்டத்தினுடைய வேலை என்னன்னு சொன்னா, மனிதனை மனிதனாய் மதிக்க வேண்டும். அதான் ஹியூமன் ரைட்ஸ். ஒரு மனுஷனை மனுஷனா மதிக்கணும். யாரை மதிக்கிறான்? போறாம நாய் அப்படிதான் சொல்றான். போது கழுத பைபிளுக்கு போயிருப்பார். யாராவது ஒருத்தர் குறை சொல்றதுதான் வேலை. ஆனா அந்த உரிமை சட்டம் என்ன சொல்லுகிறது? ஒரு மனிதனை மனிதனாய் மதிக்க வேண்டும் என்று ஹியூமன் ரைட்ஸ் சொல்லப்படுகிறது. இது ஐயா சொன்னாரு, ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் 18ஆம் நாள் இதை கொண்டாடப்படுகிறது. எங்க கொண்டாடுறாங்க? எத்தனை பேருக்கு தெரியுது கொண்டாடுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு? இப்படி ஒரு நாள் இருக்குது, அது கொண்டாடப்படுகிறது தான். அது எங்கேயோ ஒரு முறையில் கொண்டாடப்படுகிறது. நிறைய பேருக்கு தெரியாது. சுதந்திர தினம் தெரியும், ஆகஸ்ட் 15 தெரியும், அப்படியே தவிர. ஆனா இதெல்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமைகள். உனக்காக கொடுக்கப்பட்ட உரிமைகள் உனக்கு தெரியுமா? அது யார் சொல்லணும்? அரசியல் அமைப்பு சொல்லுங்க. அரசியல் அமைப்பு யாருக்கு சொல்றாங்க? சிஎம் வந்து கீழ்மட்ட வரைக்கும் எம்சி வரைக்கும் இருக்கிறாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? வந்து எழுதப்பட்டிருக்கிறது, அது புத்தகம் இருக்குது, எல்லாம் நடக்குது. ஆனாலும் கூட நீங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்ன இருக்குன்னு சொன்னா, பிரிவு 23 கட்டாய வேலை குத்தடிமை. சட்டம் 23ல கட்டாய வேலை குத்தடிமை செய்யப்பட்டுதான் இருக்கிறாங்க. குத்தடிமை யாரும் செய்யல. அடுத்ததாக ஆர்டிகல் 24 சொல்லப்படுகிறது, தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தைகள் வேலை செய்ய கூடாது. உங்க ஹோட்டல்ல போய் பாருங்க, எத்தனை ஹோட்டல்ல பிள்ளைங்க வேலை செய்றாங்க. கம்பெனில போய் பாருங்க. உங்களுக்கு தெரியுது அரசியல் தெரியுது. அரசியல்வாதி யார் டீ குடிக்க போறது இல்லையா? எம்சி டீ குடிக்க போறது, எம்எல்ஏ டீ குடிக்க போறது, எம்பி டீ குடிக்க போறது இல்லையா? ஹோட்டல்ல சாப்பிட போறது இல்லையா? தெரியுமா தெரியலனாங்க? பட்டாசு ஆபீஸ்ல எல்லா ஆபீஸ்ல இருக்கிறாங்க. அப்போ அரசியல்வாதிகள் அந்த இடத்தை விட்டு வெளியே வரதே இல்லைங்களா? அப்போ அந்த கோர்ட்ல என்ன சொல்லுது? 24வது பிரிவு என்ன சொல்லுது? இந்த தொழிலாளர்கள் மற்றும் தொழிற்சாலை ஆபத்தான இடங்களில் குழந்தைகள் அமைப்பு பிள்ளைகளை சேர்க்கக்கூடாது என்று நம்மளே போய் சொன்னாலும் ஒரு சின்ன பையன் டீ எடுத்து குடிச்சுதான். இது யார் சொல்ல? நம்ம சொல்ல வேண்டியதில்லை, அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. அப்போ கவர்மெண்ட் சொல்ல வேண்டிய வேலையை அவங்க என்ன பண்ணுறது? அவங்க கடைபிடிக்காததுனால சட்டம் என்பது இருக்கிறது, நாங்கள் ஒட்டுக்கொள்கிறோம், இருக்குது. அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை தான் என்னோட கேள்வி. அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அது மாத்திரமல்ல, சுதந்திர உரிமை என்பது ஆர்டிகல் 19 சொல்லப்படுகிறது. பேச்சுரிமை தடுக்கப்படுகிறது. நீங்க பேசுங்க, நீங்க என்ன ஒண்ணுமே தெரியாது பேசுங்க, பேச விடுங்க, அப்பதான் பேசுவான் என்னன்னு சொல்லிட்டு. பேச்சுரிமை தடுக்கப்படுகிறதா இல்லையா?
உட்கார வச்சுறாங்க. அவன் குற்றவாளி அல்ல என்று கொண்டு வந்ததற்கு நிறைய நாள் ஆகுது. அதுக்கு எத்தனை பேர் ஜட்ஜை கூட்டு போனோம், வக்கீலை கூட்டு போனோம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம், ஒவ்வொரு எம்சி கூட்டு போனோம், எம்எல்ஏ கூட்டு போனோம். இத்தனையும் செஞ்சு அவன் குற்றவாளி அல்ல என்று சொல்வதற்குள்ள என்னோட குற்றம் நிரூபிக்கப்படுகிறதா ஆகிப்போடுது. இல்லை என்று வரும்பொழுது நான் குற்றவாளியாக வெளியே வருவேன். நான் கோர்ட்டு தெரியும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஜனங்களுக்கு நான் யாரை தெரியும்? குற்றவாளியாக மட்டும் தெரியும். அப்ப 22 சொல்லப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, விதிமுறைப்படி வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 21 படி என்ன சொல்லப்படுதுன்னா அந்த கூலி, அந்த கல்வி மற்றும் கல்வியினுடைய அரசியலமைப்பு சொல்லப்படுகிறது. அந்த கல்வியில எப்படியெல்லாம் கற்பதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆர்டிகல் 22ல சில வழக்குகள் குற்றத்துக்குள்ள போகுது. அது எப்படி போகுதுன்னு சொன்னா 20ல குற்றம் சாட்டப்பட்ட கைது பாதுகாக்கப்பட அவங்க உரிமை இருக்கு. அவங்க உள்ளே வச்சிருக்கிறாங்க. அவங்க குற்றவாளிகள் அல்ல, அவங்க இல்லை என்று கொண்டு வருவதற்கு நிறைய பயிலை எடுத்து கொண்டு வராங்க. அதே மாதிரி 22ல சில வழக்குகளில் கைது செய்வதற்கு முன்பாகவே அவர்கள் ஒன்றுமில்லை என்று சொல்லி கொண்டு வர சட்டம் இருக்கிறது. ஆனா அந்த சட்டம் எப்படி போகுது? ஐயா என்ன பிடிக்கிறாங்க, ராத்திரில ஊழியம் பண்ணிட்டு போறாங்க, 12-1 மணிக்கெல்லாம் போறாங்க, போலீஸ் பிடிச்சி நிக்க வச்சிடறாங்க. ஐயா ஒரு ஊழியக்காரங்க, எத்தனை எவிடன்ஸ் டாக்குமெண்ட் எடுத்து எடுத்துட்டு இருக்கணும். சட்டம் இருக்கிற ஊழியக்காரங்க போன்னு சொல்ல வேண்டியதானே. என்ன மாதிரி நிறைய பேர் ஏமாத்தலாம், இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் கூட சட்டம் என்பதாக இருக்குது. அவங்க கேள்விகளை கேட்டு தொலைக்கிறாங்க. ஆனா வேதத்தில் சொல்லப்படுகிறது நாம எப்படி பார்த்தாலும் அந்த மத்திய 18:10 சொல்லப்படுகிறது நம்ம இச்சிறிய ஒருவரையும் அற்பமா எண்ணாதீர்கள் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஆர்டிகல் 25 சொல்லப்படுகிறது எம்மதத்தினராலும் தம் மதத்தை பின்பற்ற தம் விருப்பத்தின்படி செய்ய உரிமை இருக்கிறது. ஆமென். எல்லா மதத்துக்கும் அவனுடைய மதத்தை பற்றி சொல்ல முழு உரிமை சுதந்திரம் இருக்கிறது. எங்க நடைமுறைப்படுத்தப்படுகிறது? என்னதான் சர்ச்சை நடத்த முடியல, தெருவில் போன முடுக்கிறாங்க, சர்ச்சையில போன மூடிடுறான்னு சொல்றாங்க. யாரை நடத்த சட்டம் எங்க இருக்குது? உங்களுக்கு எங்களை அட்டவணை வச்சிருக்கீங்க, இந்த இடத்துக்கு உரிமை இல்லை. நீங்க அப்படிதான் சொல்றாங்க, இன்னைக்கு வீட்டுக்கு மேல நடத்தக்கூடாது, கீழே நடத்தக்கூடாது. அப்ப அந்த சட்டம் என்பது இருக்குது, அது நடைமுறைப்படுத்தப்படுகிறதா? அது யார் நடைமுறைப்படுத்த வேண்டும்? அரசியல் அமைப்பு சட்டம் அங்க கொண்டு வருது. அப்ப 23ல ஐயா ஏற்கனவே எங்களுக்கு மெட்ராஸ் போகும்போது ஒரு இது கொடுத்தாரு, ஆர்டிகல் ஒன்று கொடுத்தாரு. அதுதான் சொல்லப்படுகிறது. அந்த 25ல எந்த மதத்தினராலும் தம் மதத்தை சொல்ல உரிமை இருக்கிறது. ஆகவே நாம் சட்டங்கள் என்பது இருந்தாலும் கூட அரசியல் அமைப்பு சட்டத்தில் இருக்கிறதை நம்மிடத்தில் கொண்டு வருவதற்கு அரசியல்வாதிகள் இல்லை. நேரடியாக கொண்டு வந்து சொல்றது கிடையாது. இதெல்லாம் இருக்குது, உன் உரிமைகளை நீ எடுத்துக்கோ, உன் உரிமைகளை நீ எடுத்துக்கோ, நான் வாங்கி தரேன் அப்படின்னு எந்த சட்டம் சொல்லப்படுதுதா? எழுதியிருக்கிற புத்தகத்துல அவங்களுக்கு அந்த புத்தகத்துல அவங்க பைபிள்ல பத்திரமா செல்ஃபில் வச்சுட்டு இருப்பாங்க, சேவ் பண்ணி. ஆனால் அது எங்குமே பயன்படாததா இருக்கிறது என்றுதான் என்னுடைய வாதம். ஆமா, பயன்படுத்துறது கிடையாது. அப்ப சட்டம் என்பது உள்ளதுதான், அதை பயன்படுத்த கிடையாது. அப்ப நாமும் கூட கிறிஸ்தவர்கள் கூட 10 கற்பனைகள் சட்டம் என்பது நமக்குள்ள இருக்குது. அந்த சட்டத்தை ஒழித்து வைத்திருக்கிறோம். எங்க? அது பழைய ஏற்பாட்டின் காலம், அது அங்கே இருக்குது. புதிய ஏற்பாட்டின் காலம் ஆவியானவர் ஆட சொன்னார், பாட சொன்னார், ஓட சொன்னாரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, ஓடக்கூடாது, குடிக்கூடாது சொல்லிட்டு அதெல்லாம் நானே செய்ய மாட்டேன், 2 கற்பனை கொடுத்துட்டாரு. அது போலதான் சட்டம் என்பது இருக்கிறது. அந்த சட்டம் என்பது வெளியே கொண்டு வர அரசியல்வாதிகள் கொண்டு வரது கிடையாது. இல்லை இல்லை என்று சொல்லி என்னோட வாதத்தை முடிக்கிறது. நல்ல வாதங்களை கொண்டு வந்த, நல்ல தகவல்களை அளித்த இரு அணிக்கும் நம்மளுடைய நன்றியை சொல்லணும். மேல்முறையீடு, அதாவது கீழ்கோட்டில் இருந்து மேல்கோட்டுக்கு வருவாங்கல்ல, அது மாதிரி இப்போ 2வது கட்டத்தில் இருக்கிறாங்க. இதுதான் தீர்ப்பை கொண்டு வருது. அப்படின்னால இதுலதான் ரொம்ப ஓவரா காரசாரமா இருக்கும். நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. அதனால இப்போ நம்மளுக்கு மத்தியில 2வது மேல்முறையீடு மாதிரி அதெல்லாம் சரியில்லை, நான் சொல்றதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கெத்துக்காட்ட வர்றாரு. ஐயா மணிதாசன் ஐயா, அட்வொகேட் மணிதாசன் ஐயா வருகிறார். இப்ப கெத்து காட்டுவாரு, சத்து காட்டுவாரு, எதிரணி பயந்து ஓட போறாங்க. இன்றைய அரசியல் நமது அரசியல் இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்றைய நமது அரசு யாரு? நம்ம அரசாங்கம் யாரு? இயேசு கிறிஸ்து.
இயேசு கிறிஸ்துவர் அரசியல், கிறிஸ்துவர்கள் தனி மனிதன். தனி மனித ஒழுக்கம் என்றால் இன்றைய அரசியலை பாதிக்கிறதா, இயேசுவை பாதிக்கிறதா? இயேசு சரியில்லாதவர் என்று சொல்ல முடியுமா? முதலாவது உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன். தனி மனித ஒழுக்கத்தை குறித்து தான் அவர்கள் பேசுவார்கள் என்பதை அவர்கள் பேசுவதற்கு முன்பாக எழுத சொல்லிவிட்டேன். அரசியல் என்பது வேறு. அப்படி அவங்களே அரசியல், அவங்களே எல்லாமே இருந்தாங்கன்னா ஏன் சட்டம் அவர்களை தண்டிக்கிறது? சட்டத்திற்கு தான் அரசியல் தேவை. சட்டத்தின்படி தீர்ப்புகள் வழங்கப்படவில்லை. தனி மனித ஒழுக்கம் என்பது வேறு, சட்டம் என்பது இன்றைய அரசியல். ஆமென். அது சட்டத்தின்படி தனி மனிதன் நடக்கலன்னா கிறிஸ்துவ நடக்கலாம். இயேசு என்ன பண்ணுவாரு? இயேசு அது பொறுப்பெடுப்பாரா? இயேசு பொறுப்பேற்க சொல்றாங்க, இயேசு சரியில்லைன்றாங்க. யார் சொல்றாங்க? இயேசு சொல்றாங்க. சட்டத்தை சரியாக இருக்குமானால், சட்டத்தின்படி இருக்குமானால் எல்லாமே சரியா இருக்கும். பல அரசியல் பணிபுரிகிற அரசு அலுவலர்கள், அவர்கள் அரசியல்வாதி அல்ல, அவர் அரசியல் அலுவலர்கள், அவர்கள் சட்டத்திற்கு புறமாக பல பட்டாதாரில் ரிஜிஸ்ட்ரேஷன் சட்டத்துக்கு புறமாக பண்ணிக்கிறாங்க. இது போன்ற பல வழக்குகளை ஆர்டிஐல கேட்டு அதை ஒழுங்குபடுத்தின. தனி மனிதன் சரியில்லை, தனி மனிதன் சரியில்லை, தனி மனிதன் சரியில்லை உட்கார்ந்ததுன்னா எப்படி நீதி கிடைக்கும்? எப்படி இன்றைய அரசியலை நாம் மக்களுக்கு கொண்டு வர முடியும்? நீங்க சொல்லுங்க. தனி மனிதன் சரியில்லை, தனி மனிதன் சரியில்லை. யார் தனி மனிதன்? நீங்க தானே போகணும் கோர்ட்டுக்கு. நீங்க தான் அது மேல என்ன விழிப்புணர்வு? அவனுக்கு சாதகமா, அவன் கொள்ளையடிக்கு சாதகமா தனி மனிதன் என்ன செய்யறான்? இந்திய அரசியலை அவனுக்கு பக்கமா திசை திருப்பி கொண்டு இருக்கான். அது திசை திருப்பின அவனை மாற்ற வேண்டியது யாருடைய பொறுப்பு? நம்முடைய பொறுப்பு. நம்ம பொறுப்பை நம்ம செய்யாம சட்டத்தையும் மற்றதையும் குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் சட்டத்தின்படி, ஆணையப்படி பல உரிமைகளை நாம் தொடர்ந்து வாங்கி கொடுத்து கொண்டே இருக்கு. ஆமென். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பல உரிமைகளை, பல கிறிஸ்துவர்களை சிறைசாலைக்கு செல்லாமல் பாதுகாத்து கொண்டிருக்கு. இப்போ தற்காலிகமா ஒரு நடுவர் மாற்றப்பட்டிருக்கார். அவரே அதுக்கு சாட்சி. அது எனக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணி அவன் நீதி கிடைக்குது. அங்க போய் நான் நிக்கிறேன். ஐயா அங்க இருந்தாரு. ஒரு ஏசி கை கட்டி, ஐயா என்னை காப்பாத்தி விடுங்க, ஐயா ஐயா என்னை காப்பாத்தி விடுங்க. எனக்கு தெரிஞ்சது அவர் பார்த்தாரு, அவரு காட்சி. அப்ப நடுவர் எனக்கு திருப்பி சொல்லுவாரா? கோயம்புத்தூர்ல ஏன் ஒரு ஏசினா நம்ம என்ன மிரட்ட மாட்டோம். ஆனா சட்டத்தின்படி நாங்க போய் நிற்கும் போது, நீதியின்படி அங்க போய் நிற்கும் போது அவன் பயந்து மடங்கி அங்க அந்த கிறிஸ்துவர்களுக்கு நீதி கிடைத்தது. ஆமீன். அவன் மேல மனித உரிமையில வழக்கு தொடர்ந்தது. அதனால அவன் பயந்தான். அப்போ நம்ம கரெக்டா கொண்டு போனதுனால பயந்தான். நீங்க கொண்டு போற தனி மனித ஒழுக்கத்தை அரசியலோட சேர்க்காதீங்க. அரசியல் சரி, அரசியல்வாதிகள் சரியில்லை. அதற்காக நீதிமன்ற பல வழக்குகள் அவர்கள் மேல் தொடர்ந்து இருக்கிறது. இன்னும் வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதையும் அரசியல் ஒன்றை சேர்க்காதீங்க. அரசியல் குப்பை அல்ல, இயேசு குப்பை அல்ல. அரசியல்வாதிகள் குப்பை. தனி மனித கிறிஸ்துவர்கள் செய்கிற தவறுக்கு தனி மனித கிறிஸ்துவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். அப்புறம் ஐயா சொன்னாரு, மார்ட்டின் மாதவனே, சட்டத்தின்படி பாதுகாப்பு இல்லை. சட்டத்தை யாரும் போதிக்கல, சட்டத்தின்படி யாரும் போகலன்னு அவரே சொன்னாரு. சட்டத்தின்படி பாதுகாப்பு இல்லை என்று அவரே சொல்லிட்டாரு. அரசியல்வாதிகளை எதையும் எடுத்து சொல்லல. அவன் எப்படி சொல்லுவான்? இப்படி சொல்லுவானா? சொன்னா அவனுக்கு பணம் கொள்ளடிக்க முடியுமா? முடியாது. பாருங்க. அப்போ அது தனி மனித ஒழுக்கத்தை குறிக்கிறது. அதுக்கப்புறம் இவரு வந்தார், நம்ம பாண்டியன் ஐயா. சட்டம் பாதுகாக்கப்படவில்லை. அரசியல்வாதி தனி சட்டத்தின்படி நம்ம உரிமைகளுக்கு நம்ம எடுத்து செல்வதில்லையும் அவர் சொல்லிட்டாரு. ரெண்டு அவரே சொல்லிட்டாரு. அப்புறம் ஒருவரையும்
என்று வார்த்தையை சொன்னார். ஒருவரையும் அற்பமாக எண்ணாதீர்கள். அப்ப தனி மனித ஒழுக்கத்தை இங்க வந்து வாய்க்கீழே பேசி அது தப்புன்னு சொல்லாதீங்க. எல்லாம் இன்றைய அரசியல் சரியாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு போங்க. தனி மனித ஒழுக்கத்தை எடுத்து சொல்லிட்டு என்ன சொல்றாரு, ஒருவரையும் அற்பமாக எண்ணாதீர்கள். தனி மனித ஒழுக்கம் வேறங்க, அந்த தனி மனித ஒழுக்கத்தை எடுத்து நம்ம சொல்லிதான் ஆகணும். ஆனா அது அப்போ நீங்க என்ன சொல்லணும், தனி மனித ஒழுக்கத்தை பத்தி நீ பேசாதீங்க. அப்புறம் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதீர்கள் சொல்றாரு. சட்டம் பயன்படுத்தவில்லை என்பதையும் அருமையாக எதிர்த்தரப்பிலிருந்து பதிவு செய்தார். அது தனி மனித சட்டத்தை பயன்படுத்தவில்லை என்று பாண்டியன் சொல்வது தனிமனித ஒழுக்கத்தை இன்றைய அரசியலை நாம் இன்னும் சரியாக கொண்டு செல்லவில்லை என்று சொல்கிறோம். இன்றைய அரசியலின்படி நீதியின்படி பல தீர்ப்புகளை பல நீதிமன்றங்களை நான் வழக்காடி வெற்றி பெற்றதனால நான் ஆணிதரமாக சொல்கிறேன், இன்றைய மருத்துவமனையில் பணிபுரிகிற தொழிலாளர்கள் மிக மிக குறைந்த சம்பளத்தில் இருந்ததுனால தமிழ்நாட்டில் இருந்த மினிமம் வேஜஸ் ஆக்ட் என்ற ஒரு இன்றைய அரசியல்வாதி திருட்டுபசங்களுக்கு எதிராக போராடி பெரிய லெவலில் வாங்கி கொடுத்த பெருமை இந்த மணிதாசனுக்கு இருக்கிறது என்பதை இந்த சபையிலே சொல்லிக்கொள்ள நான் கடமைப்படுகிறேன். தனி மனிதன் ஒழுங்காக இருப்பானால், தனி மனிதன் ஒழுங்காக இருப்போம் என்றால் இன்றைய அரசியல் ஒழுங்காகத்தான் இருக்கிறது. நம் உரிமைகள் பாதுகாக்கப்படுகிறது. எனவே இந்த உரிமைகளை பாதுகாக்க முடியாதவர்கள் நாம் உரிமைகள் பாதுகாக்கப்படவில்லை என்று தனிமனித ஒழுக்கத்துக்கு எதிராக பேசுகிறார்கள் தவிர அது இன்றைய அரசியலை பொருந்தாது என்று சொல்லி எனக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதாவது கஞ்சி குடிப்பாங்க, மிளகாய் கடிச்ச உடனே கூடுதலா சாப்பிடுவாங்க. கார சாதம் இருந்தா தான் இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும்னு தோணும். இப்ப 2 மிளகா கிடைக்கிறதுக்கு ஒருத்தர் வராரு. யாரு? கோடி வைத்தியர் வராரு. நன்றி தோழர்களே, ரொம்ப நல்லா இருந்தது. அருமையான நண்பர் பேசினாரு. தனி மனிதன் ஒழுக்கத்தை பத்தி யாருமே பேசல. நானும் பைபிளை பத்தி பேசல. அவர் பேச்சே வரேன். ரைட்டுங்களா? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால உடன்படிக்கையோடு ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்னங்க சொல்றீங்க? பாஸ்மார்கள என்ன சொல்லி ஞானஸ்தானம் எடுத்தீங்க? எடுத்தல முந்தின செய்திகளை நான் உடன்பட மாட்டேன், செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கொண்டு எடுக்கிற பாவரிக்கை செய்து எடுக்கிறீங்க. ஏன் பாவரிக்கை செய்து எடுக்கிறீங்க? ரூல்ஸ் இருங்க, ரூல்ஸ் சொல்றாங்கல்ல, இருங்கய்யா ரூல்ஸ் சொல்றீங்கல்ல. இயேசு கிறிஸ்து சீடர்கள் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பாவ அறிக்கை கொடுத்து ஞானஸ்தானம் கொடுத்ததாக வேதத்தில் இருக்கிறதா? அந்த வசனத்தை அப்புறமே எனக்கு கொடுங்க ஐயா. ரைட்டா? இவர் சொல்லிட்டாரு, ஒத்துக்கிறேன். இது வசனம் இருக்குன்ட்டாரு. ரைட், அப்படியே வாங்க. உண்மை உள்ளவைகளும் ஒழுக்கம் உள்ளவைகளும் கற்புள்ளவைகளும் நற்கிரிகளும் இன்னும் இருங்கய்யா. உண்மை எதுவோ புகழ் எதுவோ கீர்த்தி எதுவோ இதையே சிந்தித்துக் கொண்டிருந்தால் சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். வேதம் சொல்லு. அருமையான மந்திரி, சீஃப் மினிஸ்டர், ஜனாதிபதி உரிமை என்ன வருது? நான் இந்திய குடிமகனாகிய நான். என்னய்யா, அவன் தனி மருந்து அங்க அக்ரிமெண்ட் கொடுத்துட்டு தான் அவன் மந்திரி ஆகணும், சீஃப் மினிஸ்டர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும். அந்த உரிமை எடுத்து வர முடியாதபடி நீ இந்த மந்திரி ஆக முடியாது, முந்திரி தான் வைக்கணும். அப்ப தனி மனிதனோட ஒழுக்கம் வந்து பார்லிமெண்ட்லயே கொடுக்கப்படுத வாசிப்பார். முதலமைச்சராகிய அவருடைய அப்பா பேரை சொல்லிவிட்டு, நான் எந்தவித இந்திய அரசியலின் சட்டத்திற்கு எதிரானவையாகவோ நடந்து கொள்ளவோ மக்களுடைய ஜனநாயகத்தை நான் பாதுகாப்பேன் என்று நான் கருணாநிதியாகிய நான் மு.க. ஸ்டாலின் நான் உறுதியளிக்கிறேன். முடிஞ்சு வச்சா உறுதிமொழி வச்சா அப்ப அவங்க எங்க இருந்து அரசியல் சட்டம் வருது? தனி மனிதன் ஒழுக்கத்துல தான் வருது. அப்ப அது கடைபிடிக்கல. அதான் நாங்க சொல்றோம் பாதுகாப்பு இல்லைன்னு. அதுதான் சொல்றோம் பாதுகாப்பு இல்லைன்னு. ஐயா சொல்றாரு, இவங்க நெட்ல பார்த்து சட்டத்தை சொல்லிட்டாங்க. நீ எங்க பார்த்து சட்டத்தை சொன்னாலும் சரி, ராணுவத்துறையிலிருந்து வீடு கட்டு திட்டம் ஒன்று ஒதுக்கி கட்டுற. ஆனா கிறிஸ்துவ நலத்துறையிலிருந்து மேம்பாட்டத்திலிருந்து வீடு கட்டலான்னு ஒரு திட்டம் இருக்குது. எங்கேயாவது நீ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணியடா? இருக்குங்க வீடு கட்டும் திட்டம் சிறுபான்மையருக்கும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறைக்கும் இது ஒரே குறை தான்.
எங்கேயாவது ஒரு போர்டு சொல்லுங்க, ஒரே ஒரு போர்டு மட்டும் சொல்லுங்க. ஆனா சட்டம் இருக்குதே, அது நான் தாசதா செய்யணுமா இல்லையா? கலெக்டர் எதுக்கு வரான்? மக்களுடைய பணிகளை செய்வதற்கு தான். மக்கள் பணியுடைய காசை உனக்கு கொடுக்குறேன்டா. ஏன் கூட்டு காசை கொடுக்குறேன் உனக்கு? மக்கள் நலப்பணி செய்யறதுக்கு. எனக்கு நீ வேலை செய்யாம நீ உன் பொண்டாட்டி வேலை செய்வா, மினிஸ்டர் வந்து வைப்பாட்டி ஒரு காது கொடுத்துன்னு இருப்ப. இதுக்காக நாங்க உன்னை ஓடு போட்டு தேர்ந்தெடுத்தோம். இந்திய அரசியல் சட்டத்தின்படி எனக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி உன்னை நான் தேர்வு செய்தேன். பாதுகாப்பை விட்டுவிட்டு வெறித்தனமாய் சுத்திக்கின்ற இதுவே அரசியல் சட்டம் பாதுகாக்கல, அரசியலும் பாதுகாக்கல என்பது உறுதியாய் சொல்லிக்கொண்டு இந்த முறையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. சட்டம் என்ன சொல்லுகிறது? அரசியல் கட்சி என்ன சொல்லுகிறது? அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறார்கள்? என்ன சொன்னோம்? சட்டம் ஒரு இருட்டு அறை. சட்டம் ஒரு இருட்டு அறை. அதிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய துணிச்சல் போராளிகளுக்கும் புரட்சிக்காரர்களுக்கும் மட்டுமே உண்டு. இவர்கள் ஆட்சிகளை அடிக்கிறாங்க வரிசையா. இவரோட ஆட்சிகள் அடிக்கிறாரு, அவர் ஆட்சிகளை அடிக்கிறார். இவர் வழக்கறிஞர், அவர் வழக்குகளை ஆராய்கிற ஒரு மனிதர். நான் பார் கவுன்சில்ல கௌரவ தலைவராக இருக்கிறேன். எனக்கு சட்டங்களும் தெரியும், சட்டத்தை கொண்டு செல்கிற வழக்கறிஞர்களும் தெரியும், நீதியர்களும் எனக்கு நண்பர். எல்லாத்தையும் பழகிட்டு சொல்றேன். ஆர்டிகல்ஸ் அடுக்குனாங்க. எல்லா ஆர்டிகலையும் டோட்டலி டெமாலிஷ்ட் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. டோட்டலி அபாலிஷ்ட். எல்லா ஆர்டிகளும். இத்தனை சட்டங்களை அடுக்கினீர்களே. இந்த அரசியல் சட்டத்தையே, அரசியல் நிர்ணய சட்டம் B.R. அம்பேத்கர் 1948 வடிவமைத்து கொடுத்த தலைமையில் இருந்த ஒரு குழு, சட்ட நிபுணர் குழு வடிவமைத்து கொடுத்த அந்த அரசியல் சட்டத்தில் இருந்து இந்தியன் பீனல் கோட் முன்னுரையிலே ஒரு வரி வருகிறது. இந்தியா என்பது மதச்சார்பற்ற ஜனநாயக நாடு. என்ன அர்த்தம்? மத சார்பு இல்லாத, மொழியால் வேறுபட்ட, இனத்தால் வேறுபட்ட, ஜாதிகளால் மதங்களால் வேறுபட்ட தேசமாக இருந்தாலும் தேசியத்தின் அடிப்படையிலே மதச்சார்பற்ற ஒரு நாடு என்று அவர் எடுத்துச் சென்றார். இன்றைக்கு முடிந்தால் இந்த பாராளுமன்ற தொடரிலேயே அவர்களுக்கு வாய்ப்பும் வலிமையும் இருந்தால், வல்லமையும் இருந்தால் மதச்சார்பற்ற தேசம் என்ற மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை நீக்க போகிறார்கள். மதச்சார்பற்ற என்ற வார்த்தையை இந்திய அரசியல் சட்டத்திலிருந்து ஒழித்து கட்ட போகிறார்கள். இப்ப அரசியல் என்று சொல்றேன், அவங்களுக்கு தெரியும். மணிதாசன் சாதாரணமான ஜான் சாதாரண, அவங்களுக்கு தெரியும். வாய்ப்புக்காக, அந்த வாத திறமைக்காக அவர்கள் வெளிப்படுத்தினார்களே தவிர இந்திய அரசியல் கட்சிகளோ இந்திய அரசியல் தலைவர்களோ நம்மை பாதுகாக்கவே இல்லை. டோட்டலி தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுமையும் பாதுகாக்க முடியாத இந்த அரசும் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் கடைசியாக ஒதுக்கப்பட்ட கிறிஸ்துவத்திற்காகவா பாடுபடப் போகிறார்கள்? கிறிஸ்துவர்களுக்காகவா நீதியை நிலைநாட்டப் போகிறார்கள்? கிடையவே கிடையாது. அவருடைய முதல் விரோதிகளே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தான். மதமாற்றம் செய்கிற கிறிஸ்தவர்கள் ஞானஸ்தானத்தின் மூலமாக, மதமாற்றம் செய்கிற இஸ்ரேல்கள் லவ்ஜிகார், காதல் புரட்சி, கலப்பமரம் செய்து, மதமாற்றி திருமணம் செய்து, காதல் என்ற வலையை வீசி இந்து பெண்களை வளைத்து மணந்து கொள்கிறார்கள் என்பது அவர்கள் மேல் வைக்கின்ற குற்றச்சாட்டு. காசு பணம் கொடுத்து கவர்ந்து இழுக்கிறார்கள் என்பது நம் இனத்தின் ஜனத்தின் மீது வைக்கிற குற்றச்சாட்டு. இதுதான் முக்கியம். விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் அவர்கள் தான் காரணம் என்பது இரண்டாவது காரணம். அவன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளவே வெட்கப்படுகிறான் என்றால் அரசின் சலுகைகளை பெறுவதற்காக அவன் ஜாதியை தான் முன்னால் நிறுத்தலாம். நான் ஒரு எஸ்சி, நான் ஒரு எஸ்டி, அரசாங்கம் உதவி பண்ணி இதை குறிக்க வேண்டும் என்றுதான் அம்பேத்கர் சொன்னார். மதம் மாறினாலும் அவனுடைய ஜாதி அடிப்படையிலே, பிறப்பின் அடிப்படையிலே சலுகைகளை கொடு என்று கொண்டு வரப்பட்டதை இவர்கள் மாற்றிவிட்டார்கள்.
இன்றைக்கு நேற்று வந்திருந்தார்கள் கிறிஸ்துவ நல வாரியத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் வந்திருந்தார்கள். என்னை சந்தித்தார்கள். வெளியே பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொன்னார்கள், எந்த சிறுபான்மை இனத்தைச் சேர்ந்த கிறிஸ்தவத்தைச் சேர்ந்த ஊழியக்காரர்களுக்கு உங்களுக்கும் தான் 25,000 ரூபாய் தொடங்கி 25 லட்சம் வரை உங்களுக்கு யாராவது வாங்கியிருக்கீங்களா? சிறுபான்மைக்கு கடன் கொடுக்கிறதுக்கு அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இங்கே பல கோடிக்கணக்கான ரூபாய்களை மாநில அரசுக்கு அனுப்புகிறது. இவன் அதை பயன்படுத்தாம ஐயா சொன்னது போல வேறு பல துறைகளுக்கு ஒதுக்கிவிட்டு மிச்ச தொகையை இந்திய தேசத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிடுறான். யாரு? இங்க இருக்கிற கவர்மெண்ட். இதை ஒழுங்கா செய்யறவன் ஆந்திரா கவர்மெண்ட், கேரளா கவர்மெண்ட், பெங்கால் கவர்மெண்ட், பழைய